ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்து நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார், நம்முடைய வினைகளையெல்லாம் தீர்க்கும் பிள்ளையார். கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானின் பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்கிறோம். இன்றைய தினம் திருமுருகன் பூண்டியில் வீற்றிருக்கக்கூடிய கூப்பிடு விநாயகரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று இறைவனை தரிசனம் செய்கின்றனர். திருவஞ்சை களம் வந்து சிவபெருமானை வணங்கிவிட்டு அங்கு சில காலம் அவர்கள் தங்கியிருக்கின்றனர். அதன் பிறகு திருவாரூருக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏற்படுகிறது. தன்னுடைய நண்பரிடம் அதை சொல்ல அவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பல செல்வங்களை கொடுத்து அனுப்புகிறார். பட்டாடைகளும் ஆபரணங்களும் நிறைய பொருட்களை எல்லாம் கொடுத்து தன்னிடம் இருக்கின்ற பணியாட்களையும் அவரோடு அனுப்பி வைக்கிறார். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பணியாட்களோடு இந்த நிறைந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கானகத்திற்கு வருகிறார். இப்போ அந்த காட்டு வழியாக வருகின்ற பொழுது மாதவி வனம் என்கின்ற ஒரு கானகம். அந்த கானகத்தில் அன்று இரவு தங்கிவிட்டு செல்லலாம் அப்படின்னு அன்னைக்கு அங்கே இருக்காங்க. இப்போ சிவபெருமான் வேடர் கோலம் தரித்து அந்த இடத்திற்கு வராரு. வந்தவர் அங்கே இருக்கிற அனைவரையும் மிரட்டி அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் பறிப்பதற்கு முயற்சி செய்கிறார். இப்போ அந்த வேடர் உடன் சிவகணங்கள் எல்லாம் உடன் இருக்கக்கூடிய அந்த குழுவாக வந்து அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட இருக்கிற அந்த ஆட்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. உடனே அங்கிருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அவரை மிரட்டி வந்த சிவபெருமான் வேடராக வந்திருக்கிறார் இல்லையா, உம்மிடம் இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் இப்பொழுதே தர வேண்டும் அப்படின்னு மிரட்டுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரி, தன்னிடம் இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் கொடுத்து விடுகிறார். அப்பொழுது அந்த கானகத்தில் ஆனைமுகன் வீற்றிருக்கிறான். அந்த விநாயக பெருமான் என்ன செய்கிறாருன்னா, இவர்களை காப்பாற்றும் பொருட்டு வண்டு போல ஓசை எழுப்புகிறார். அந்த ஓசையானது இரைச்சல் மாதிரி அங்கே இருக்க சிவகணங்களுக்கெல்லாம் கேட்குது. அப்படியே தங்களினுடைய காதுகளை மூடிக்கொள்கின்றனர் அந்த இரைச்சல் சத்தம் தாங்க முடியாம. சிவபெருமானுக்கு தெரியாதா இது யாருடைய லீலை அப்படின்னு? விநாயக பெருமான் தான் இதை செய்கிறார்னு தெரிஞ்ச உடனே அவர் மீது கோபம் கொள்கிறார் சிவபெருமான். கோபம் கொண்டு இந்த கானகத்தில் இந்த வன்னி மரத்துக்கீழே தனியாக நீ நிற்க கடவாய் அப்படின்னு ஆணை பிறப்பித்து விடுகிறார். அதன் பிறகு சிவகணங்களும் சிவபெருமானும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று அதன் பிறகு தன்னுடைய சுயரூபத்திற்கு வந்து விடுகின்றனர். இப்போ இவங்க போனதுக்கப்புறம் செல்வங்களையெல்லாம் பறித்து கொண்டு சென்று விட்டனர். இவர்கள் சென்ற பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு இருந்தாங்க இல்லையா பணியாட்கள், அவங்கெல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப வந்த உடனே இப்போ அவங்க கவர்ந்து சென்ற அந்த செல்வங்களை எல்லாம் மீட்க வேண்டும். இப்போ அந்த இடத்துல வீற்றிருக்கிற விநாயக பெருமான் இவர்கள் எப்பக்கம் சென்றார்கள் அப்படின்னு தன்னுடைய துதிக்கையின் மூலமாக அந்த திசையை காட்டி அந்த திசையில் சென்றால் இந்த செல்வங்களை எல்லாம் மீட்கலாம் அப்படின்னு வழிவகை செய்கிறாரு. இப்போ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பணியாட்கள் எல்லாம் விநாயக பெருமான் காட்டிய அந்த வழியில போறாங்க. செல்கின்ற பொழுது சுந்தரமூர்த்திக்கு ஒரே வருத்தம். இப்படிப்பட்ட கொடுமையான கானகத்திலேயா சிவபெருமான் வீற்றிருக்கிறார்? கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய நல்ல செயல்களை ஒருபோதும் சிந்திக்காத வேடர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கானகத்துல உமையம்மையோட நீ வீற்றிருக்கியேப்பா, உன்கிட்ட இடப வாகனம் இருக்கே, அந்த இடப வாகனத்தின் மேல ஏறி ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னா விரைந்து சென்றுவிட முடியாதா என்ன? இந்த கானகத்துல எதற்காக இப்படி தாங்கள் வீற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு வருத்தத்தோட பாடுறாரு. பாடிக்கிட்டே வருகின்ற பொழுது இவருடைய பாடல்ல அந்த செந்தமிழுக்கு மயங்கி விடுகிறார் சிவபெருமான். தான் கவர்ந்து வந்த அந்த செல்வத்தை எல்லாம் அப்படியே திரும்ப கொடுத்து விடுகிறார் சுந்தரமூர்த்திகளிடம். அதை பெற்றுக்கொண்ட சுந்தரமூர்த்திக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வேடுபறி நிகழ்ந்த இந்த இடம்தான் திருமுருகன் பூண்டி என அழைக்கப்படுகிறது. மனநோய் இருப்பவர்கள் இந்த திருத்தலத்திற்கு சென்று அங்கு தங்கி அங்கிருக்கின்ற குளத்தில் நீராடி இறைவனை வேண்டுகின்ற பொழுது அவர்களுடைய நோயெல்லாம் தீர்ந்து போகும். இப்போ விநாயகருக்கு கூப்பிடு விநாயகர்னு பெயர் ஏற்பட்டது. ஊர் எல்லையில் தனி கோயிலில் வீற்றிருக்கிறார் இந்த கூப்பிடு விநாயகர்.
வேடனாக வந்த சிவபெருமான் செல்வங்களையெல்லாம் பறித்து ஒரு திசையில் செல்ல எந்த திசையில் சென்றார் அப்படின்னு வழிகாட்டினார் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு விநாயக பெருமான். அதனால் இந்த பெயரானது அவருக்கு ஏற்பட்டது. இப்போ செல்வங்களையெல்லாம் பறித்த பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏற்பட்ட வருத்தமும், அதன் பிறகு செல்வங்களையெல்லாம் திரும்ப பெற்ற பிறகு அவருக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியும், வேடனாக வந்த சிவபெருமானினுடைய திருவடியையும் இந்த திருத்தலத்தில் தரிசிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் இந்த வேடுபரி திருவிழாவானது இந்த இடத்தில் விசேஷமாக நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சிவபெருமான் இவரிடமிருந்து பறித்த செல்வத்தை எல்லாம் அந்த திருக்கோயிலில் ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய ஒரு குழியில் போட்டு பாதுகாத்து வைத்தார் என்று சொல்வர். இப்போ இந்த வரலாறு நிகழ்ந்த இந்த நிகழ்வு ஒரு கல்வெட்டிலையும் பதிக்கப்பட்டிருக்கு. கோவிலுக்கான நிலங்களை தருகின்ற பொழுது அங்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கல்வெட்டில் பொருளையெல்லாம் பறிச்சு கொண்டு சென்ற திசைக்கு மேற்கு அப்படின்ற ஒரு பதிவு காணப்படுகிறது. அப்போ இந்த புராண வரலாறு, இந்த வரலாற்றினுடைய உண்மை தன்மை இந்த கல்வெட்டின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் திசை மாறி தவறான பாதையில் செல்கின்ற பொழுது நமக்கு சரியான பாதையை காட்டுபவராக இந்த கூப்பிடு விநாயகர் விளங்குகிறார். இழந்த பொருளை திரும்ப நாம் பெற வேண்டினால் இந்த திருத்தலத்திற்கு விநாயக பெருமானை மனமுருகி வேண்டினால் இழந்த பொருளானது நமக்கு விரைவில் கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானின் புகழையும் பெருமைகளையும் தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.